வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு அரசு பத்திரப்பதிவுத்துறையிலிருந்து வெளியாகியிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளர்க்கு கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ, பிடெக், பிஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான், தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்திங்கன்னா இனிஷியல் சேலரியே 15,900 58,500 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 23,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். லாஸ்ட் டேட் ஜூலை 9 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நில அளவை பதவீடுகள் துறையிலேருந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். ஸோ இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கோவை நில அளவை பதிவேடுகள் துறை மண்டல துணை இயக்குனர் அலுவலகத்தில் காலியாக உள்ள பதிவுரை எழுத்தர் பணிக்கான விண்ணப்ப படிவம், அதாவது ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டு அதில் நீங்கள் சைன் பண்ணிடுங்க. இங்கே உங்களுடைய பெயர், அப்பா பெயர், அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது, அதாவது 1/7/2026 அந்த டேட் படி உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே மென்ஷன் பண்ணணும். உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய கல்வி தகுதி, அடிப்படை கணினி அறிவு, அது ரிலேட்டடாக அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கலாம். அதாவது அது தெரியும் அல்லது தெரியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடிப்படை கணினி அறிவு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தெரியும்னு டிக் பண்ணுங்கள், தெரியாதுன்னு டிக் பண்ணிடுங்க. உங்களுடைய மதம் அண்ட் ஜாதி கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிடுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வந்து ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸும் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. இங்கே வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, 2 நம்பர் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து மெயில் ஐடி, இதர தகுதிகள் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஃபீல்டுமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு இடம், நாள் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க சொல்லியிருக்க மாதிரி அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். மண்டல துணை இயக்குனர் நில அளவை பதிவேடுகள் துறை, அறை எண் 8, பழைய கட்டிடம், தரைத்தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், கோவை 18. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் ஜூலை 9 வரைக்கும் விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நில அளவை பதிவேடுகள் துறை மண்டல இணை இயக்குனர் அலுவலகத்தில் வேகன்சிஸ் இருக்குது, ரெக்கார்ட் கிளர்க்கு கேட்டகரியில். ஸோ இதை வந்து நேரடி நியமனம் மூலமாக ரெக்ரூட் பண்ண போகிறோம். அதனால் தகுதியுள்ள நபர்கள் இருந்து அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஜூன் 17 ஜூலை 9 ஈவினிங் 5:45 மணி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா நிலை 2, அதாவது லெவல் 2 சொல்லியிருக்காங்க. அதாவது 15,900 58,500 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு 23,000 கிட்ட சேலரி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/2026 அந்த டேட் படி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா
ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி கேட்டகரியாக இருந்தால் 18லேருந்து 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 18லேருந்து 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்குது. அதனால் யார் வேணாலும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ என்ன சில விவரங்கள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை செக் பண்ணிக்கிங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே 12th, எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடி, பிஜி இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதர தகுதிகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் எழுத படிக்க தெரிஞ்சவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கணினி பற்றிய அடிப்படை அறிவு இருக்கணும், அதாவது பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ் எழுதவும் படிக்கவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் உங்களுக்கு ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாசித்தல் மற்றும் எழுதும் திறனின் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வாகும் விண்ணப்பதர்கள் 1:5 என்ற விகிதத்தில் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசித்தல் மற்றும் எழுதும் திறனின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு நியூஸ் பேப்பர் கொடுத்து ரீட் பண்ண சொல்லுவாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அதையெல்லாம் பேஸ் பண்ணி அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதில் ஒரு போஸ்ட்டுக்கு 5% அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திறனறி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு குறித்த விவரங்கள் இவ்வலுவலகத்தில் பராமரிக்கப்படும் தகவல் அறிவிப்பு பலகையில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆஃபீஸில் இருக்க நோட்டீஸ் போர்டில் உங்களுக்கு இந்த ஜாப் செலெக்ஷன் ப்ராசஸான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்களாம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிபந்தனைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் அப்ளிகேஷனில் கல்வி தகுதி, இருப்பிடம், ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று இதுக்கெல்லாமே ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 வயது கம்ப்ளீட் இருக்கணும். கம்ப்ளீட் ஆகியிருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கம்யூனிட்டி வாரியாக அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவராக இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் கோவை மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸில் நேர்லேயோ அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஜூலை 9, 2026 வியாழக்கிழமை அன்று பிற்பகல் 5:45 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் அவங்க கைக்கு கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தகுதியுள்ள விண்ணப்பதாரருக்கு நேர்முக தேர்வு நடைபெறும் இடம், தேதி குறித்த நேர்காணல் கடிதம் அனுப்பி வைக்கப்படும். ஸோ இன்டர்வியூக்கான கால் லெட்டர் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு இல்லை. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே அவங்க சொல்லலை. ஓகேங்களா? நீங்கள் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் நேர்லேயும் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிக்கலாம் அல்லது ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பர்மனெண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இல்லாமல் ஒரு பர்மனெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நமக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. ஒரு வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்க லிங்க்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.